ஏம்பா பாட்டி தூங்கினுக்குது, நீ தான் தூங்கணும் செய்ய மாட்டிய. என்ன பண்ணலாம்? நல்லா தூங்குறாப்லையா? ஆமாப்பா செம்மையாக தூங்குறாப்ல. சரி தூங்கிட்டு வெயிட் பண்ணுங்க. டான் எவ்வளோ நேரமாக சும்மா வெயிட் பண்ணுறது? சும்மா ஏன்டா வெயிட் பண்ணோம்? அவன்கிட்ட யூஎஸ்பி சார்ஜர் இருக்கா? இருக்குது. என் ஃபோன் அதில் சார்ஜில் போட்டு வெயிட் பண்ணுங்க. என்ன ஓடு. ரொம்ப அநியாயம் பண்ணுறான்பா. கரண்ட் பில்லுன்னு அவ்வளோ செலவாக போகுது. மர்டர் பண்ண வந்த இடத்தெல்லாம் செல்லு சார்ஜ் பண்ண சொல்லிக்கினேன். இவன் எப்போ எழுந்துட்டு நம்ம எப்போ மர்டர் பண்ணுறது? கது ஓச்சின்னு வந்து உக்காந்துக்கிறோம், அது கூட தெரியாமல் தூங்கினுக்கிறான். ஹலோ ஏய் மொட்டை, அவ்வளோதான். யாரா நீ? நீ யாரா? என்னங்க வேணும்? சொல்லப்பா. ஹலோ ஹலோ பாஸ், நீங்கள் ஒரு ரேப் பண்ணீங்க இல்லையா? அதான் உங்களை மர்டர் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம், அவ்வளோதான். இல்லை ப்ளீஸுங்க, என்ன கேட்டாலும் தரேங்க, விட்டுருங்க ப்ளீஸுங்க. 1 லட்சம், 2 லட்சம், 5, 10, 25 லட்சம் தரேங்க ப்ளீஸுங்க. என்னப்பா என்ன பண்ணலாம்? மர்டர் பண்ண சொன்னால் 500 ரூபா தான் தரேன்றான். நம்மால் 25 லட்ச ரூபா தரேன்றாப்பல்லையே. பேசாமல் இந்த மொட்டை கிட்டே சேர்ந்துடலாமா? நான் சேர்ந்துட்டேன். எத்தனை பேர் வேணா ஜாயின் பண்ணிக்கங்க. பிள்ளைங்களை வர சொல்கிறேன், சேர்ந்துக்கலாம். என்னப்பா உங்க கூட இருக்க மணல் மாஃபியா போடுறதுக்கு 500 ரூபா செலவு பண்ணேன். அவனை போறதுக்கு நீங்க 2 பேரும் ஃப்ரீ. இலவச இணைப்பு அனுப்பிடுவோம், புரியுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, மொட்டை கொஞ்சம் தூங்கிட்டான். அவனை கொஞ்சம் எழுப்பத்துக்கு தான் தமாஸ் பண்ணோம். உங்க தமாஸ்லாம் கேட்டு ஊரே சிரிச்சிச்சு. தேங்க்ஸ்ப்பா. போட்டு வாங்கட. சரிப்பா சரிப்பா. ஜுங்கா, அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்ன? 20ஆவது மாடியில் வச்சு சுட போகிறோம். சுட்டு நாங்க தப்பி ஓடியாரும் போது செக்யூரிட்டி எவனா பார்த்தா நினச்சிக்கா பெரிய பஞ்சாயத்து ஆகிடும். அதனால இந்த டீசல் செலவுலாம் பார்க்காம வண்டி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி வை. கப்புன்னு நாங்கள் வந்து ஏறுவோம், டப்புன்னு எஸ்கேப் ஆயிடலாம். நான் சொல்கிறேன். செக். என்ன எத்தனாவது மாடில் இருக்கான்னு சொன்ன? 20ஆவது மாடிப்பா. 20ஆவது மாடில் இருக்கணும். போய் அவனா சுடுவானடா. மூளை என்ன முட்டியில வச்சிருக்க? ஏன்பா அவனை அப்படியே பால்கனில தூக்கி போடுங்கடா. ஏம்பா 20 மாடில இருந்து தள்ளி விட்டா மண்டை சதுரி கொடூரமா இருக்குப்பா. கொடூரமா ரேப் பண்ணவெல்லாம் கொடூரமா தான் சாவணும். ப்ளீஸ் பிரதர், அதான் தண்டனை. சரிப்பா, நாங்கள் முடிச்சிடும்பா. இரு. என்னப்பா? அப்புறம் இங்க அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன், இங்க எதுவும் அம்மாவோட எதுவும் இல்லையா? எனக்கு உங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம். நீ ஒன்று பண்ணு. அவன் சாப்பிட்றதுக்கு ஃப்ரிட்ஜ்ல சாப்பாடு தான் வச்சிருப்பான், அதே சேர்த்து எடுத்துரு. என்ன? எத்தனை வரம்பா? அப்புறம் இன்னொரு விஷயம். என்னப்பா சொல்லி தொலைப்பா கரெக்டா? அவன் கழுத்துல காதுல அப்புறம் பீரோ ஏதாவது வச்சுனா கூட எடுத்து வந்துருங்க. பாவம் செத்துக்கு அப்புறம் அதை என்ன பண்ண போறான்? அவன் வீட்டுல வேற ஏதாவது பொருள் இருந்தா கூட அது நமக்கு யூஸ் ஆகும், அதே சேர்த்து எடுத்து வந்துருங்க. தப்பு இல்ல. என்ன? லிஸ்ட் ஓவர். டேய் அவனை தூக்குடா. டேய் மொட்டை ஏதுடா. டைம் எடுக்காத. இருடா, கைட்டுறாருல. டார்ச்சர் பண்ணுங்க. கைட்டுப்பா ப்ளீஸ். கைட்டுப்பா. வாட்சி கைட்டுப்பா. எடுத்துக்கங்க. நீயா கைட்டுப்பா. ஏன்பா நான் பேசிக்கிறேன் பிரதர். இல்ல இல்ல ஒண்ணும் ஒத்து வர மாட்டாப்பா. கொஞ்சம் கோஆபரேட் பண்றாங்க. முடியலப்பா. காலையில சாப்பிடணும். ஐயோ, நான் கூட நீ கனமா இருப்பான்னு நம்ம தப்பே பண்ண மாட்டேன் பிரதர். ப்ளீஸ் பிரதர். ஐயோ 3. யோ கஞ்சா டவுனர் பம்புல இருக்கு. என்னப்பா அப்பப்போ தேட்டரில் வந்து செல்ஃபி எடுத்துக்கிற? நமக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோயேன், அதோட டெய்லி ஒரு செல்ஃபி எடுக்கணும். அந்த செல்ஃபியை பார்க்க பார்க்க அதை அடையணும்னு ஒரு வெறிய ஏறும் பாரு. இந்த தேட்டரோட ஒவ்வொரு செங்கலையும் பேர் இருக்குடா. 10 செட்டியார் பேர்ல இருக்குது. சனிய ஏம்பா நீ வந்ததுலேருந்து மற்ற டானோட மார்க்கெட்லாம் இறங்கி இருக்குமே. எப்பவுமே மற்றவங்களை கீழே இறக்கிட்டு நம்ம மேலே ஏறி வரணும்னு நினைக்கிறது தப்பு. நம்ம மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இடம் இல்லை, கொஞ்சம் கீழே இறங்கிக்கோங்கன்னு நாசுக்கா சொன்னா அவங்களே இறங்கிடுவாங்க. என்னன்னா இந்த ஜுங்கா பசங்க 400 காது எடுத்துறானுங்கண்ணே. இந்த தொழிலோட ரேட்டை குறைச்சி மதிப்பில்லாமல் ஆக்கிறானுங்கண்ணே. போட்டா பாருங்க, சும்மா கென்னு மாதிரி இருக்கிற. இப்போ என்னடான்னா காப்பியில் முக்கின பண்டு மாதிரி கசிங்கிட்டியனா உட கெட்டவாதில் திட்டிட போகிறான். அந்த ஜுங்கா பையனை நம்ம டான் யூனியன் மீட்டிங் வர சொல். அவனை அங்கே வச்சு அப்படியே கலாச்சிடுறேன் பாரு. அண்ணா உன்னை பார்க்கணும். அண்ணா உன்னை பார்க்கணும். நாளைக்கு வரேன்னு சொல்லு. இன்னைக்கா பார்க்கணும். ஈவினிங் வரேன்னு சொல்லு. இப்பயா பார்க்கணும். நீ பாத்ரூம் போடா. யாரா உங்க அண்ணன்? அண்ணன் சோப்ராஜ். என்னடா சோப்ராஜ் சர்ப்ராஜ்? சண்டை முடிஞ்சிச்சு, போ போ போடா. அந்த காலத்தில் சோப்ராஜன் அப்படி வர்றாருன்னா
நாங்களாம் இப்படி போயிடுவோம். அது ரெஸ்பெக்ட். அண்ணன் ஃபோன் பண்ணி கேட்பாரு எங்கடா இருக்கிறீங்கன்ட்டு, அண்ணே நீங்க எங்கனே இருக்கிறீங்கன்ட்டு நாங்கள் கேட்போம். அது ரெஸ்பெக்ட். அதுக்கப்புறம் தான் நாங்களாம் வெளியே போவோம். இன்னைக்கு என்னடான்னா சின்ன சின்ன பசங்களாம் தொழில இறங்கி நாசம் பண்ணி நிற்கிறானுங்க. அண்ணே நம்மளாம் எப்படி கெத்தா தொழில் பண்ணோம். நேத்து அண்ணன் சொன்னாருன்ட்டு ஜுங்கா பையனை பார்த்து நம்ம பையனை அமிச்சு அண்ணன் கூப்பிடாருனா யாரா அவங்க அண்ணன்ட்டான்? சோப்ராஜிடா. சோப்ராஜ் அண்ணன் கூப்பிடாருன்னு சொன்னா சோப் ராஜா இருந்தானா சர்ப்பு ராஜா இருந்தானான்னு சொல்லி நம்ம பையன் கொஞ்சம் குழப்பிட்டானா. என்ன மொழிலடா பேசுற கண்ணே? இவரு யாரா சோப்ராஜ் பேர் வச்சுது? சத்யராஜ், ஆனந்தராஜ், செல்லூராஜ் வச்சிருக்கால காரியம் துப்பிட போறேன். ஏன்னா நானா எனக்கு சோப்ராஜின் பேர் வச்சுக்கிட்டேன். எங்க அப்பன் தொட்டில போட்டு ஆட்டும் போது பேர் வச்சது. அதுக்கு நான் என்னடா செய்யறது? இல்லைண்ணா டான் யூனியன் மீட்டிங் இருக்குது வாடான்றேன். அதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வர முடியாது. அப்படியே நான் வந்தாலும் கன்வின்ஸ் சரியான்னு கேட்குறான். அப்போ எவ்வளவு அதிர்ப்பு இருக்குண்ணா உனக்கு? நான் ஜுங்கா அன்ட்டான். ஜுங்கா ஸ்டடி ஸ்டடி. எல்லாரும் நான் வைக்கிற வணக்கம் தெரியுதா? அப்ப திரும்பி வைக்க வேண்டியதானே? வணக்கம். என்ன எதுக்கு கூப்பிட்டுட்டீங்க? இரு 8 பேருக்கு எதுக்கு 4 ஃபேன் ஓடுது? எவன் அப்ப விட்டு காசு? நீ நம்ம சவுக்கப்பட்டான் தானே? நேற்று சலூன் கார்ல பார்த்தேன். செல்ஸை கூட பணத்தை நீலாம் எப்படி டானான? எப்படி கத்தி பிடிப்ப? உதறதா? இவ்வளவு பேசிட்டு இருக்க உட்காந்து பிஸ்கட் சாப்பிட்டுக்குது. ஒரு டான்ன்றவன் தங்க பிஸ்கட்டை கடத்தணும், தவுட்டு பிஸ்கட்லாம் சாப்பிட கூடாது. அது டீல முக்கிய சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிறேன். என்னப்பா கோபப்படுற? சுகர் வந்த டான் அட்ஜஸ்ட் ஜுங்கா. இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. எல்லாம் பேசி தீக்கிறதுக்கு தான் ஒண்ணு கூடி இருக்கும். பேச அந்த போன்ல பேச வேண்டியதானே? அதுதானே போனை கண்டுபிடிச்சிருக்கானுங்க. ஹாப்பி ஹவர் ஸ்கீம் இருக்குல்ல, நைட் ஃபுல்லா பேச வேண்டியதானே? மொத்தமா கான்ஃபரன்ஸ் கால் எல்லாரும் பேசலாம்ல. எச்சிகேந்திரி என்ன பாஸ்டர் அதான வேலையை கத்தி யூனியன் மீட்டிங். ஜுங்கா உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தாச்சு. இவ்வளோ பேசுறிய. புளியந்தோப்பு குமார் என்னாச்சு? வெல்டிங் ரவி என்னாச்சு? பொட்டு கந்தன் என்னாச்சு? ஜிம் ஏழ்மலை என்னாச்சு? 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 செத்து போட்டாங்கப்பா. என்ன மிரட்டுறியா? ஜுங்கா எல்லாரும் தொழில் பண்ணணும். நீ மட்டும் எல்லாத்தையும் கமிட் பண்ணிக்கிற. மற்றவங்க எப்படி பிழைக்கிறது? மர்டர், கிட்னாப் எல்லாத்துக்கும் நம்ம டான் யூனியன்ல ஒரு ரேட் இருக்குமா? நீ என்ன ஒரு மட்டைக்கு மட்டும் ஃப்ரீன்னு பண்ற? மொத்த கூட்டமும் ஓம் பின்னாடி வருது. மாத்துக்கா, எங்களுக்கும் பிரிச்சு கொடு. அப்புறம் நான் என்ன மாங்காய் வியாபாரம் பண்ணுகிறேன்? பத்தை போட்டு உப்பு மிளகா தடவி ஒவ்வொருத்தருக்கா குத்துனுக்கிறதுக்கு? இந்த பார், இந்த இடத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். என்னை தேடி வரவங்களுக்கு நான் இறங்கி செய்வேன். முடிஞ்சா நீயும் இறங்கு, இல்லை நான் ஏறி போயிட்டே இருப்பேன். இன்னொரு தடவை யூனியன்ல எவனா ஒருத்தர் என்னை தேடி வந்தான், அப்புறம் சோப்ராஜ் ஒருத்தர் இருந்தாரு நாச்சே அப்படின்னு ஆயிடும். எடா வண்டியா நடந்தானே வந்தோம். அண்ணனுக்கு காலை கால் டாக்ஸிடா. யூனியன் காசு தானே? அஃப்கோர்ஸ். உன் பக்கம் எடுத்துக்கடா. அவர் யூனியன் மெம்பர் தான். ஆமாங்க, அடிப்படை உறுப்பினருங்க. இவனுக்கு நம்மள மாதிரி குடி இல்லை, கூட்டி இல்லை, அவரையும் பணம்னு அலையிறான். பழைய சினிமா பாலிட்டிக்ஸ் தியேட்டரில் அவன் பூர்வீக சொத்தான். அது எப்படியாச்சும் செட்டியாரிட்டு மீட்டுன்னு சொல்லிட்டு பணம் சேர்க்குறான். அதனால தானே நம்மளை தொழில் செய்ய விட மாட்டான். தேட்டர் தான் அவனுக்கு ஓணுமா? சரி, அப்போ அந்த தேட்டர்லேயே படம் காட்டிடுவான்னா. அந்த கொரியன் கம்பெனிக்காரன் மல்டிப்ளெக்ஸ் கட்டணும்னு இடம் கட்டல, அவனை அந்த செட்டியார்கிட்டயே கோத்து விட்டா
நமக்கு ஒரு கண்ணு போனாலும் அவனுக்கு 2 கண்ணு போகும். எப்படி? பழைய பொருள் இல்லை, அதான் சைஸா ஸ்லைஸ் போடுறேன். மிச்சர் சாப்பிடு. இங்க பாருங்கடா, இந்த ஜுங்கா நம்பி 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. நம்மள நல்லா ஏமாத்தினுக்கிறான். முதல்ல அவன் பர்த்டேவை கொண்டாடிடுவோம். அப்புறம் அவனை புகழ்ந்து பாடுறதுக்கு ஒரு புலவரை வர வச்சிருக்கேன். அதில் ஒரு அமௌண்ட் அமைக்கிடுவோம். சரிப்பா? கேப் கிடைக்கும் போது கரெக்டாக பூந்துரு. என்னடா இது? என்ட்ரினா? இதெல்லாம் ஏன்டா முதல்ல சொல்ல? இருக்கட்டும்ண்ணா. இவனை எப்படி சமாளிக்குது? இது கவிஞர் அப்படி இப்படி தான் இருப்பாப்ல. டேய் முன்னாடி வாடா. வேணாண்ணா, மக்களோட மக்களாவே இருந்துக்கிறேண்ணா. ஐயோ, இந்த நாட்டோட நிலைமை பார்த்தியா? இதெல்லாம் பாலிடிக்ஸ் பேசுது. டேய் தர்மகுல் முஞ்சி, முன்னாடி வாடா. ஃபிகர் மாதிரி வருது. சென்டர் ஃபிகர்ண்ணா. கேங்ஸ்டர் கவிஞர் காம்பினேஷன் செட் ஆகலையே. அப்படி இல்லைண்ணா, மியூசிக் டைரக்டர்லாம் ஹீரோவாக பண்ணுறாங்க, ஹீரோலாம் மியூசிக் டைரக்டர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கேட்டகரிண்ணா. முடியை பார்க்கும்போதே நினச்சேன். சேம் டிவிண்ணா. ஏன் சொல்ல மாட்டேன்? இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சல சொல்லுவேன். இவன் ரொம்ப பெருமையாக மூஞ்சி வச்சிருக்கான், ரொம்ப தன்னடகமாக நடிக்கிறான். இவனுக்கு நம்ம டீமுக்கு செட் ஆகாது. தேங்க்ஸ்ண்ணா. பாரு, திட்டினா கூட தேங்க்ஸ் சொல்கிறான். சத்தியமாக பச்சை துரோகி. உடம்பு பார்த்தால் தெரியுது, ஃபுல்லாக விஷம் ஏறிட்டுக்குது. பாரு, சட்டில் வேற பாம்பு இருக்கு. இப்பா அவன் பர்சனல்லாம் நமக்கு இருக்குப்பா. ஆனால் அவங்ககிட்ட கவிதை, நல்ல கவிதை இருக்குப்பா. அது சொல்ல வைக்கிறேன் பாரு. டேய் ஓனா மூஞ்சி, கவிதை சொல்கிறா. இட்ஸ் த டைம் டு ராக். வடக்கே கங்கா, கிழக்கே வங்கா, நடுவில் வரான் பார், அவன் தான் ஜுங்கா. ஆத்தர் தினேஷ். ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ணாம்பா. சூப்பர், நைஸ். இதாச்சும் ஃப்ளக்ஸ். இது கவிதை. ஆமாண்ணா. இது எழுதிட்டு கீழே போயிட்டு தினேஷ் வேற போட்டுப்பேன். செம்மையா இருக்குண்ணா, ட்ரெண்டா இருக்குண்ணா, போட்டுக்கிறேண்ணா. செம்ம ட்ரெண்ட். வீட்டு வாசல் மாட்டிச்சு. டேய், நம்ம கூட இருந்தா குவைட்டா இருக்கணும், பொயிட்டாலாம் இருக்கக்கூடாது. நான் உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு கேங்ஸ்டருக்கு முக்கியம் வெக்கம், மானம், சூடு, சொர்ணம். இது எதுவும் கிடையாது. அவனுக்கு வெளிப்படு. போயிட்டே வா அண்ணா. ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்க மிஸ் பண்ணனா. போயிட்டே கிளாஸ்னா. ஒரு நாள் நான் ஜெயிச்சு காட்டுவேனா. ஐ லவ் யூ டா. போயிட்டோட வரிகள் ஒன்று சும்மா வராது. எப்பா நல்ல கவிஞனை கேவலப்படுத்தி அமிச்சியாப்பா நீ. நான் ஒன்றும் ஒரு கவிதை. நீ அடிக்கடி ஒரு தேட்டர் முன்னாடி செல்ஃபி எடுப்பல்ல, அந்த தேட்டர் இடிக்கிறாங்கண்ணா.